இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகள். ஒட்டன்சத்திரத்தை அடுத்திருக்கும் சத்திரப்பட்டியில் நிதி நிறுவன அதிபர் செந்தில்குமாரின் வீட்டில் 3வது நாளாக வருமான வரி செய்திகளில் தொடர்வது சிறிய இடைவேளை. ஈரோடு மாவட்டத்தில் கள ஆய்வு மேற்கொண்டிருக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விசைத்தறி தொழிலாளர்கள் மற்றும் பொதுமக்களை சந்தித்து கோரிக்கைகளை கேட்டறிந்தார். பல்வேறு நிகழ்ச்சிகள். வங்கக்கடலில் நிலவி வரும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 12 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற வாய்ப்பிருப்பதாக இந்திய வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் தமிழ்நாடு அரசின் பணிகளில் ஆளுநர் ஆர் என் ரவி தொடர்ந்து குறுக்கிட்டு வந்தால் நீதிமன்றத்தை நாட வேண்டி வரும் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் எச்சரித்துள்ளார். பெண் அமைச்சர் குறித்து அவதூறாக பேசிய புகாரில் கர்நாடக மாநில பாஜக எம்எல்சியான சி.டி. ரவியை போலீசார் கைது செய்தனர். நாடாளுமன்றத்தில் அண்ணல் அம்பேத்கர் குறித்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்த கருத்து. ராஜஸ்தானில் பெட்ரோல் விற்பனை நிலையம் அருகே வாகனங்கள் மோதிக்கொண்டதால் நேரிட்ட தீ விபத்தில் 5 பேர் உடல் கருகி உயிரிழந்தனர். ஜெய்ப்பூர் அருகே